அர்த்தமில்லாத டாய்களும் கதைகள் இல்லாத படங்களும் காஜை மட்டுமே உருவாக்கும். அது சிரிப்பதற்கு வழிவகுக்காது. நீங்க என்ன வேணா போடுங்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோனை போடுங்கோ. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம அந்த சீக்ரெட் ரூல் அப்படின்ற மாதிரி புது டாயை பார்க்க போறோம். ஸோ பேரை ஃபுல்லாக கூட சொல்ல முடியல, சொன்னாலும் பிரச்சனை தான் வருது. ஸோ எனிவே இந்த வீடியோல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் அடக்கான வார்த்தைகளும் இருக்கும். ஆனால் எந்த இடத்துல வீடியோவோட டைம் மட்டும் ஸ்பெண்டே ஆகாது, சாரி ஸ்டாப்பே ஆகாது. ஸோ இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி ஃபன்னாக எடுத்துட்டு போலாம்னீங்கன்னா இதே மாதிரி ஃபன்னாக எடுத்துட்டு போவோம், ஓகேவா? பிகாஸ் எனக்குமே இதுதான் கரெக்ட்னு தோணுது. ஸ்டில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகேவான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ எனிவே வீடியோ புதுசாக வரவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் கதைக்கு போலாமா? ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்காரன் எப்போ என் வாழ்க்கையே மாறப்போகுது, இந்த வீட்டில் உள்ள காலத்துக்கு வச்சோன்னே என் வாழ்க்கையில் என்னென்னா பாரம் இருக்கோ அதெல்லாம் வந்து பொண்ணா மறைய போகுது, கடவுளே என் கூட இருந்து என் வாழ்க்கையை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் காலை எடுத்து கரெக்டாக வீட்டுள்ள வைக்கிறாரு. வீட்டுள்ள வச்சு உள்ள வர அப்படின்னு சொல்ல அங்க ஒரு பொண்ணு ஏடா குடும்பமா திறந்த வழியில படுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்காரனும் ஐயோ நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. எதுக்கு இதெல்லாம் தமான சொல்லிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி வந்து டிசம் பாக்ஸ்ல ஹீரோ ரெடி அடிக்கிறா. அப்படியே அடிச்சு முடிச்சிட்டு மீன்ஸ் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு உட்காந்து பேண்டேஜ் போடுறாங்க நம்ம ஹீரோக்கு ரெண்டு பேருமே. அதுலயும் வந்து அப்படியே அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி வந்து எல்லோ கலர் மண்டை அயாசே, அப்புறம் வந்து பர்பிள் கலர் மண்டை வந்து மொமாக்கோ, ஓகேவா? அப்படி அயாசேவும் நீங்க வந்து நாங்க தெரியாம பண்ணிட்டோம், மேபி வந்து நீங்க வந்து வீட்டுக்கு வேலை வந்திருக்கீங்க அப்படின்னா நாங்க உங்களை அடிச்சிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம நான் உங்களை அடிக்கல, இவ தான் வந்து உங்களை அடிச்சா. சோ இவ்வளவு நானும் ரொம்ப நாள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ ரொம்ப நாள் வந்து ஒரே வீட்டை தான் தங்குறோம். சோ எனிவே இதுக்கப்புறம் இங்க இருக்க போற வேலை எல்லாம் நீங்க தான் பாத்துக்க போறீங்க அப்படின்றது கேள்விப்பட்டேன். சோ இந்த வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனா வந்தவங்க எல்லாம் அன்னைக்கே ஓடி போயிடுவாங்க. தப்பாக்குதுண்ணா. சோ நீங்க எவ்வளவு நாளா தாக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காரன வேலை வாங்குறாங்க. அந்த வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி இல்ல, ஒரே மணி நேரத்துல ஏகப்பட்ட வேலை. லைக் வந்து ஒரு நேரத்துல பெருக்கணும், ஒரு நேரத்துல கழுவணும், பாத்ரூம் கழுவணும், வீடு கழுவணும், ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும், ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை நம்ம ஹீரோ கொடுக்க நம்ம ஹீரோ ஒரு அளவுக்கு மேல ஒருத்த வேலையாவது நீங்களாவது ஒருத்தர வேலையை விட்டு முதல்ல கிளம்புறேன்டி, உங்க இஷ்டத்துக்கு நான் 1000 வேலை வாங்குறீங்க, ஐ திங்க் நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இதுவே நான் பண்றதே அதிகம், இதுல வேற நெக்லா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ அப்படியே ஓடி போக மொமாக்கவும் அயாசேவும் நம்ம ஹீரோ காலை பிடிச்சிட்டு போகாத வெயிட் பண்ணு கத்த நம்ம ஹீரோ முதல்ல கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்படியே வந்து நம்ம ஹீரோ தடுக்க முடியாத நிலைமையில அப்படியே வெளில போக உடனே அயாசேவும் நீ மட்டும் இப்ப நின்ற, நீ மட்டும் இப்ப எங்களுக்காக வேலை செஞ்ச அப்படின்னா நாங்க உனக்கு கிஃப்ட் தரோம் அப்படின்னு சொல்ல ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு உன் சுனியை பிடிச்சி நீயே ஊம்பு. நம்ம என்னதான் அது அப்படின்னு கேட்க நம்ம அயாசேவும் நீ ஒரு வேலையை 1/2 மணி நேரமோ அல்லது நீ ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு வேலையை முடிக்கிற அப்படின்னா அப்ப நீ ஒரு தடவை பொம்மாய்க்கோவை அந்த எழுத்து அழுத்திக்கலாம். ஒவ்வொரு வேலையை முடிக்கும் போது நீ ஒவ்வொரு தடவையும் அழுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல மொம்மாய் கவனம் அயாசேவை பார்த்து என்னடி சொல்ற என்ன சொல்ற என்ன ஏன் கோத்து விடுற, என்னால அந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல அயாசேவோ உனக்கு என்ன பிரச்சனை, அவனும் வெறிஞ்சிருந்தான் நீயும் வெறிஞ்சிருந்தான், சோ ஸ்டில் உனக்கு இன்னும் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒன்னும் இல்ல உன் வேலையை நீயே செஞ்சுக்க அப்படின்னு சொல்ல மொமாய்க்காவும் சரி ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சத்தோட அப்படியே வந்து தலையை தொங்க போடுறா. சோ அப்படி அயாசேவோ இந்த வாய்ப்பை காப்பாத்திக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ வந்து நம்ம அயாசேக்கு பின்னாடி எல்லாம் மசாஜ் செஞ்சுட்டு இருக்காருப்பா. சோ அப்படியே மசாஜ் செஞ்சுட்டு இருக்கா. உடனே உள்ள மொமாய்க்கா உள்ள என்ட்ரி ஆகிட்டு எனக்கு தோல் படலாம் வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல அயாசேவோ சரி நீ எனக்கு பண்ணது போதும் நீ மொமாய்க்கு பண்றா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நான் இப்ப அயாசுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் இப்ப நான் ஒன்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி இதெல்லாம் நடந்து முடிய அப்படி ரெண்டு பேரும் போய் டின்னர் போய் உட்காடுறாங்க. பட் நடந்த சம்பவத்துல நம்ம ஹீரோக்கு கூச்சமா இருக்கு, அந்த பக்கம் மொமாய்க்கும் கூச்சமா இருக்கு. சோ ரெண்டு பேரும் அப்படியே கூச்சத்துல தலையை தொங்க போட அயாசும் கரெக்டா கண்டுபிடிச்சிடறா. அயாசுமில ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க, பெட்ரூம்ல ஏதாச்சும் நடந்ததா அப்படின்னு கேட்க உடனே மொமாய்க்கும் அதெல்லாம் கிடையாது ஹீரோ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல கரெக்டா இந்த எபிசோட போட்டு முடிக்கிறானுங்கப்பா. சோ இதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படின்றத செகண்ட் எபிசோட பார்ப்போம். ஸ்டில் இன்னைக்கு வீடியோ டியூரேஷன் கம்மியா இருக்கும், என் வாய்ஸ் விட கம்மியா இருக்கும், என் வீடியோல இருக்க எஃபெக்ட்ஸுமே கம்மியா தான் இருக்குன்றத நான் சொல்லுவேன். சோ கைஸே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றத விட தொண்டைகள் சரியில்லைன்றதான் சொல்லணும். சோ எனிவே இந்த எபிசோட் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் எபிசோட குடிச்சு போட பாக்குறேன், ஓகேவா? சோ எனிவே கைஸே சும்மா போகாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.